செந்தமிழே உனக்கு முதல் வணக்கம். திரும்பும் திசையெல்லாம் உன் புகழ் மணக்கும். எங்கள் செந்தமிழே உனக்கு முதல் வணக்கம். நாள்தோறும் நாலடியார் என்ற வரிசையிலே நாம் கடந்த சில நாட்களாக தினந்தோறும் நாலடியார் பகுதியிலிருந்து 4 பாடல்களை கண்டு கேட்டு மகிழ்ந்து பொருள் உணர்ந்து இன்புற்று வருகின்றோம். அந்த வரிசையிலே இன்று அரண்வழி உறுத்துதல் என்ற தலைப்பிலே புலவர்கள் எழுதிய 4 பாடல்களை பார்ப்போம். 37வது பாடல், 38வது பாடல், 39வது பாடல், 40வது பாடல். மக்களாலாய பெரும் பயனும் ஆயுங்கான் எத்துணையும் அற்ற பலவானாள் தொக்க உடம்பிற்கே ஒப்புரவு செய்தொழுகாதும்பர் கிடந்து உண்ண பண்ணப்படும். மக்களாலாய பெரும் பயனும் ஆயுங்கால் எத்துணையும் ஆற்ற பலவானால் தொக்க உடம்பிற்கே ஒப்புரவு செய்தொழுகாது உம்பர் கிடந்துண்ண பண்ணப்படும். இதிலே மனிதர்கள் தன்னுடைய உடம்பை வைத்துக்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை புலவர் தெளிவாக கூறியிருக்கிறார். மக்களால் ஆய பெரும் பயனும், மக்கள் பிறவியினால் செய்யத்தக்க பெரும் பயனான நற்செயல்களும் ஆயுங்கால் எண்ணி பார்க்கையில் எத்துணையும் ஆற்ற பல ஆனால் எவ்வளவு மிக பலவாகுமாக வருதலால் தொக்க உடம்பிற்கே ஒப்புரவு செய்து ஒழுகாது பல கருவிகளோடு கூடிய இவ்வுடம்புக்கே உதவிகள் செய்து கொண்டிராமல் உம்பர் கிடந்து உண்ண பண்ணப்படும். மேலுலகத்தில் எளிதாக இருந்து கொண்டு இன்பம் நுகரும் பொருட்டு உயிருக்கான அறவினைகளையே மிகவும் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். இதில் இந்த உடல் கருவியாக வந்த உடம்பு காரியங்கள் வேலைகள் செய்து கொண்டு இராமல் உயிருக்கான காரியங்களையே மிகவும் செய்து கொள்ள வேண்டும் என்று இதிலே குறிப்பிடுகிறார். உயிருக்கு உரிய அறச்செயல்களை பெரும்பயன் என்று கூறினார். எத்துணையும் ஆற்ற பல ஆற்றல் மிக்க ஆனால் ஆதலால் எனும் பொருட்டு உடம்பு தன் வேலையை செய்து கொள்ளும் படி இதயப்பை, மூச்சுப்பை, இரைப்பை முதலிய அகக்கருவிகள் நா, பல், கை, கால், கண், காது முதலிய புறக்கருவிகளும் பெற்றிருக்கின்றது. இங்கனும் கருவிகள் தொக்க உடம்பிற் இருத்தலால் அவ்வுடம்பு தானே தன் காரியங்களை செய்து கொள்ளும் என்றதற்கு தொக்க உடம்பு என்று கூறியிருக்கிறார். இதிலே
சிறப்பாக தாமே இயலுதலின் அகக்கருவிகளை நினைத்து அங்கனம் கூறப்பட்டிருக்கிறது. ஆகையால் உடம்புக்கே உதவி செய்து கொண்டிருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. ஏனென்றால் அந்தந்த அவயவங்கள் அந்தந்த வேலையை சரியாக செய்யும். எப்படி சூரியன் காலையிலே உதிக்கின்றதோ மாலையில் மறைகின்றதோ, பூமி சுழற்சி எப்படி நடக்கின்றதோ அதுபடி இதுவும் நடந்து கொண்டுதான் இருக்கும். செய்ய வேண்டிய உயிருக்கே என்று அறிவுறுத்தப்பட்டது. உடம்பு அதன் இயற்கையில் இயங்குமாறு விழிப்பாக நடந்து கொண்டால் அதன் பொருட்டு செயற்கையாக முயற்சிகள் நாம் எதுவும் எடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லாமல் போகும் என்னும் கருத்து கொண்டு இது கொண்டு உணர்ந்து கொள்ளப்படும். இடையறாமல் இங்கனும் செய்து முயற்சிதனை செய்து கொண்டு வருந்தி உழைக்க வேண்டாம் இந்த உடலுக்கு என்பதை ஒழுகாது என்றார். கிடத்து என்றது எளிமையும் தெரியும் பொருட்டு இதை கூறியிருக்கிறார். தன்னுடைய ஜீரண உறுப்புகள் எல்லாம் அது அந்தந்த வேலையை செய்யும். பிற உயிர்களுக்கு நாம் நன்மை செய்து வந்தால் அது மேல் உலகத்தில் நமக்கு இன்பம் பயக்கும் என்பதை இந்த பாடலிலே கூறியிருக்கிறார் புலவர். அடுத்த பாடல், உறக்கும் துணையதோர் ஆழம் வித்தீண்டி இறப்ப நிழற்பயந்தான் கரப்பயனும் தான் சிறிதாயினும் தக்கார் கைப்பட்ட கால் வான் சிறிதா பொறுத்துவிடும். உறக்கும் துணையதோர் ஆழம் வித்தீண்டி இறப்ப நிழற்பயத்தான் கரப்பயனும் தான் சிறிதாயினும் தக்கார் கைப்பட்ட கால் வான் சிறிதாய் பொறுத்துவிடும். பொருளை பார்ப்போம். உறக்கும் துணையதே ஓர் ஆலம்பித்து. உறக்கும் துணையது ஓர் ஆலம் வித்து. சிறிய அளவிலான ஓர் ஆலமரத்தின் விதை ஈண்டி தழைத்து இறப்ப நிழல் பயந்தாங்கு மிகவும் நிழல் கொடுத்தாற் போல அறப்பயனும் அறச்செயல்களும் பயனான புண்ணியத்தை தரும் பொருளும் தான் சிறிதாயினும் தான் அளவில் சிறியதே ஆயினும் தக்கார் கைப்பட்டக்கால் தகுதியுடைய பெரியோர்கள் கையில் சேர்ந்தால் வான் சிறியதாக பொறுத்துவிடும். வானமும் சிறிது என எண்ணும்படி அவ்வளவு பெரிய புண்ணியத்தை சூழ வைத்துவிடும் என்கிறார் புலவர். சான்றோர்களுக்கு செய்யும் உதவி மிக சிறியதாயினும் அது பெரும் பயனை தரும். அடியார்களுக்கு உதவ வேண்டும். அப்பொழுது அதன் பயன் உண்மையிலேயே பெரியதாக நமக்கு வரும் என்பதை உணர்த்துகிறார். உறக்குதல்
சுருங்குதல் சிறியதாக ஈண்டி அடர்ந்தது. இங்கு தழைத்த எனப்பட்டது. பயந்து ஆங்கு என பிரிக்க வேண்டும். அறத்தின் பயனை தரும் பொருள் அறப்பயன் என கூறப்பட்டது. தக்கார் ஞான ஒழுக்கத்தால் உண்டாகும் தகுதியை உடையவர். தக்கார் கைப்பட்டால் என்பதன் கருத்தை தக்க இடத்தில் விதை முளைக்குமானால் என்றும் இதையும் உவமத்திற்கு கொள்ள வேண்டும். புண்ணியத்தை சூழ வைத்துவிடும் என்பதற்கு போர்த்துவிடும் என்று உரைத்திருக்கிறார். இதிலே உதவி வரைத்தன்று உதவி செயல்பட்டார் சால்வின் வரைத்து என்பார் வள்ளுவ பெருந்தகை. அந்த கருத்திலேயே புலவர் இதையும் பாடியிருக்கக்கூடும். அடுத்த பாடல் 39வது பாடல். வைகளும் வைகள் வரக் கண்டும் அகுதுணரார் வைகளும் வைகளை வைகுமென்றின்புறுவார் வைகளும் வைகள் தம் வாழ்நாள் மேல் வைகுதல் வைகளை வைத்துணராதார். வைகளும் வைகள் வரக் கண்டும் அக்துணரா வைகளும் வைகளை வைகுமென்றின்புறுவார் வைகளும் வைகள் தம் வாழ்நாள் மேல் வைகுதல் வைகளை வைத்துணராதார். பாடலின் பொருள் பார்ப்போம். வைகளும் நாள்தோறும் தினந்தோறும் வைகள் வரக்கண்டும் நாட்கள் நாளுடைய நேரம் பகுதி இவை தோன்றி வரக்கண்டும் அகுது உணரார் அறத்தை கருதாதவராய் வைகளும் என்றும் வைகளை வைகும் என்று என்பொருவர் நாட்பொழுது அது நிலைத்திருக்கும் என்று கருதி துய்த்து மகிழ்வர். அவர் யாரெனில் வைகளும் வைகள் தம் வாழ்நாள் மேல் வைகுதல் ஒவ்வொரு நாளும் அந்நாட்பொழுது தன் ஆயுள் கழிதலின் மேல் நிற்றலாக வைதலை வைத்து உணராதார் அந்நாட்காலத்தை கருத்திருத்தி அறியாதவர் என்று புலவர் இதிலே விளம்புகிறார். நாள்தோறும் வாழ்நாட்கள் ஒவ்வொரு நாளாக கழிந்து போதலால் அந்த நாட்களை துய்த்து இன்பம் கொண்டிராமல் உடனே அறச்செயல்களை செய்து கொள்ள வேண்டும் என்று கருத்தை இதிலே வலியுறுத்துகிறார் இவர். வைகளை வைத்து உணராதார் அகுது உணராய் இன்புறுவர் என்று கொள்ள வேண்டும். பாடலை அப்படி பொருள் கொள்ள வேண்டும். வாழ்நாட்கள் ஒவ்வொன்றாக நாளாக கழிந்து போவதும் நாட்கள் அடையாளமாக நின்றலின் வைகள் வரக்கண்டும் என பொருள் கூறப்பட்டது. வைகளை உணராதார் என்று ஈற்றடியாய் வருவதால் அஃது உணரா என்ற அறத்தை கருதாதவராய் என்பதும் உணர்த்தும் பொருளை இதிலே கூறுகிறார். அதிகாரம் அரண் வலியுறுத்தல் ஆதலால்
வைகளை இன்புறுதலை வேறான அறஞ்செய்தல் ஆகாது என்றாலும் அறத்தை அகுதென சுட்டினார். அகுதும் பிறன் பழிப்பல் இல்லாயின் நன்று என்பது போல. அடுத்த பாடல் 40வது பாடல். மான அருங்கலம் நீங்கி இரவென்னும் ஈன இழிவினால் வாழ்வேன் மண் ஈனத்தால் ஊட்டிய கண்ணும் உறுதி சேர்த்தி உடம்பு நீட்டித்து நிற்கும் எனின். மான அருங்கலம் நீங்கி இரவென்னும் ஈன இழிவினால் வாழ்வேன் மண் ஈனத்தான் ஊட்டிய கண்ணும் உறுதி சேர்ந்தி உடம்பு நீட்டித்து நிற்கும் எனின். பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். 2வது வரியிலிருந்து பாடலின் பொருளை கொள்ள வேண்டும். இதிலே ஈனத்தால் ஊட்டிய கண்ணும் இழி தொழில்களால் உண்பித்து இடத்தேனும் உறுதி சேர்ந்த இவ்வுடம்பு நீட்டி நிற்கும் எனில். உறுதி பொருந்தி இந்த உடம்பு காலம் நீண்டு நிலை பெறுமார் என்றால் மான அருங்கலம் நீங்கி மரணமாகிய மானமாகிய பெறற்கரிய அணிகலனை விடுத்து இரவு எனும் ஈன இழிவினால் வாழ்வேன் மண் இரத்தல் என்னும் ஏளனமான இழி தொழிலினால் உயிர் வாழ்வேன். ஆனால் அவ்வுடம்புதான் நிலைக்கப் போவது இல்லையே என்று இதிலே எப்படி வாழ்ந்தால் என்ன, யாரை திட்டினால் என்ன என்று நினைக்கக்கூடாது என்பதை வலியுறுத்துகிறார். என்றும் நிலையாதிருக்கும் உயிர் குணங்கள் உரிய அறச்செயல்களையே செய்யத்தக்கவை, பிற துன்பங்களை பிறருக்கு செய்தல் கூடாது என்பதை கருத்தாக இதிலே கூறுகிறார். இழந்தால் மீண்டும் பெறுதற்கரிய ஆதலின் அருங்கலம் என்றார் இந்த உடம்பை. நிலையாது என்னும் ஒழிந்த பொருளை காட்டுதலின் மண் ஒழி இசை உறுதி கட்டுத்தளராத நிலை நீடித்து தன்வினை பொருந்துள்ளது. இந்த பாடலிலே நல்ல செயல்களை செய்து வர வேண்டும். ஏனென்றால் இந்த உடம்பு எடுத்த பயனே அதுதான். ஆகையால் நல்ல அறவினைகளை செய்து வந்தால் நாம் ஆன்மாக்கள் நல்ல நிலையில் வாழலாம், வருகின்ற பிறப்புகளிலும் கூட என்று கருத்தில் கொள்ள வேண்டும். நன்றி. நாளை சந்திப்போம். இத்துடன் 4 அதிகாரங்கள் முடிந்துவிட்டன. 5வது அதிகாரம் நாளை பார்ப்போம்.